கத்தருக்கு ஆமீன். அருமையானவர்கள், எங்களுடைய இந்த ஊழியர் சுசேகரின் பின்வானவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளிலிருந்து அந்த விதைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் வேத பாட நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ். ஆமே. நன்றி ஐயா. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை சோதரிக்கிறோம் கத்தாவே. இந்த நாளிலும் தகப்பனே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் நாங்கள் இந்த நாட்களிலே நேற்றைய நாட்களிலே ஒரு காரியத்தை வேதத்திலிருந்து பார்த்தோம். அதாவது 3 வகையான மனுஷர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்த்தோம். முதலாவது அந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் அங்கே தேவனோடு அதாவது ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகளை அனைத்தையும் இந்த நாட்களிலே பைத்தியமாக அவனுக்கு தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் அவன் ஆராய்ந்து நிதானிக்கப்படாததனால் இந்த நாட்களிலே அவைகளை அறியவும் மாட்டான். ஆனால் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் மற்றொருவனும் அங்கே ஆராய்ந்து இந்த நாட்களிலே அதாவது மற்றொருவனாலும் நிதானிந்து ஆராய்க்கப்படான் என்று சொல்லி இந்த நாட்களே நேற்றைய நாட்களே நாங்கள் பார்த்தோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனுடைய காரியத்திலே தான் நான் சொன்னேன் இந்த நாட்கள் நேற்றைய நாட்களிலே, அதாவது மாமிச சுபாவத்தை மேற்கொள்ள எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் போதுமான அளவுக்கு இந்த நாட்களை முயற்சி எடுப்பதில்லை. கொரிந்தியருக்கு இந்த நாட்களை பாருங்கள் எழுதுகிற வேளையிலே தன் எண்ணங்களை தெரிவிக்கும் போது பவுலடிகள் இந்த நாட்களை சொல்லுகிறார், அவர்களில் சிலர் உலக பிரகாரமாக ஆவிக்கேற்ற விதமாக நடந்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அதாவது கிரேக்க மொழியிலே பார்க்கிற வழியிலே சர்க்கிகோஸ் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் நேற்றைய நாட்களை பார்த்தோம். மாமிசம் அதாவது மாமிச சீக சுபாவமும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே தேவனுக்கு விரோதமான காரியமாகவும் அடிக்கடி அவைகள் சிலவற்றையாவது இந்த நாட்களிலே அவர்கள் அடிபணிந்து விடுவிக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து கீழ்ப்படியாமையினாலும் நிலை நிற்காமதினாலும் அவர்கள் தேவனுடைய மக்களாக இருக்க இந்த நாட்களிலே விரும்பினாலும் விருப்பம் கொண்டாலும் உலகம் மாமிசம் பிசாசுக்கு தங்கள் வாழ்க்கையின் சில பகுதிகளை இந்த நாட்களில் ஒத்து போய் கொண்டிருக்கிறதை குறித்த நாட்களை நேற்றைய நாட்களில் நாங்கள் பார்த்து முடித்தோம். இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்கிற அதனுடைய மிகுதி பகுதி 2வது பகுதி எப்படி என்றால், உலக பிரகாரமான கிறிஸ்தவர்களுடைய நிலை அங்கே பாவமும் போராட்டமும் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களே 2வது பகுதியிலே உலக பிரகாரமான கிறிஸ்தவர்களின் நிலைமையும் பாவமும் போராட்டமும் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆதாரமாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த உலக பிரகாரமான கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை இன்றைக்கு நாங்கள் வேதத்திலிருந்து சில காரியங்களை இந்த நாட்களை பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைய பாருங்கள், இந்த கிறிஸ்தவன் சொல்லுகிற வேளையிலே இந்த உலக பிரகாரமானவர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே அவருடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே எப்படி என்று சொல்லி சொன்னால், போராட்டம் அவர்கள் வாழ்க்கையிலே ஆட்சி செய்யாமல் இந்த நாட்களில் இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்திலே இருந்து அவர்கள் இந்த நாட்களிலே பிரிக்கக்கூடிய பயங்கரமான பாவங்களுக்கு, அதாவது அநீதி விபச்சாரங்கள் இப்படிப்பட்ட பாவங்களுக்கு இந்த நாட்களில் அவர்கள் செல்லாவிட்டாலும் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், இந்த உலக பிரகாரமான கிறிஸ்தவர்கள் தாங்கள் கிறிஸ்துவின் ரட்சிப்பை முழுமையாக இந்த நாட்களை அறியாத புதிதாய் இந்த நாட்களிலே மனம் திரும்புவோல் போல் நடித்து கொண்டு தங்கள் கிருபையை இந்த நாட்களிலே கொஞ்சமும் வளராதவர்களாய் இருக்கிறபடியா நடந்து கொள்வார்கள் என்று சொல்லி இன்றைக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் என்னோடு கூட இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதற்குரிய ஆதாரங்கள் 6வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலிருந்து இந்த நாட்களை வாசிக்கின்றேன். கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த உலக பிரகாரமான கிறிஸ்தவருடைய காரியங்களை குறித்து இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், 9வது வசனத்திலே அங்கே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். சொல்லப்படுகிறது, அறியப்படாதவைகள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் அங்கே சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் இந்த நாட்களிலே அங்கே தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷமாய் இந்த நாட்களிலே சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும்
ஒன்றுமில்லாதவர்களா எனப்பட்டாலும் சகலத்தை உடையவர்களாகவும் எங்களுக்கு இந்த நாட்களே விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்லி இங்கே இந்த நாட்களே இந்த பகுதியில் இந்த நாட்களே பார்க்கிறோம். அப்ப கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோடு இந்த நாட்களே பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் இந்த நாட்களே பூரித்திருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இவருடைய காரியத்தை குறித்து நாட்களே சொல்லப்படுகிற வேளையிலே இந்த கொரிந்து சபையிலே கொரிந்தியருக்கு இந்த நாட்களிலே இப்படியாக பவுலடிகள் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், அடுத்ததாக இந்த நாட்களே கலாத்தியர்கள் நிருபத்திலே அவர் சொல்லுகிற காரியத்தை 5வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவருடைய காரியத்தை குறித்து சொல்லப்படும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்த்தால் 21வது வசனம் சொல்லுகிறது, பொறாமைகள், கொலைகள், வெறியாட்டங்கள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப பாருங்கள், இந்த வார்த்தையில சற்று காரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற வழியிலே முதலாவதாக பொறாமை இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் இந்த நாட்களிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு தடையான காரியம் பொறாமை. இன்றைக்கு சாதாரணமா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் உலகத்தில் இருந்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே அநேக கிறிஸ்தவர்கள் இந்த நாட்களிலே அங்கே தள்ளப்பட்டிருக்கிறதை பார்க்கும். பொறாமைன்னு சொன்னால் எண்ணத்தை குறித்து இந்த நாட்களை பொறாமைன்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு சகோதரன் இந்த நாட்களை ஊழியத்தை செய்கிறார் என்று சொல்லி அட்லீஸ்ட் வைத்துக் கொள்வோமா இருந்தால் அந்த அவரை குறித்து இந்த நாட்களே அவர்கள் பொறாமைப்படுவார். என்ன இவர்தான் செய்ய முடியுமா, நானும் வேதத்தை வாசித்திருக்கிறேன் தானே, எனக்கும் தெரியும் தானே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி ஒரு பொறாமை அவர்களுடைய இருதயத்தில் இந்த நாட்களை இருக்கிறது. என்ன அவர் நல்லாக பேசுகிறார், அவர் என்ன நல்லாக பாட்டு படிக்கிறார், என்ன அவர் நல்லாக அந்த நாட்களே ஆண்டவருடைய காரியத்தை இந்த நாட்களை ஜெபம் பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த நாட்களை எனக்கு அந்த டேலண்ட் இல்லையே என்றது நிமித்தம் பொறாமைப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, பாருங்கள், கொலைகள், வெறியர்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிற வேளையிலே ஒரு சகோதரனுக்கு எதிராக அந்த நாட்களிலே செயல்படுகிற வேளையிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், வார்த்தையினால் இந்த சகோதரனை கொலை செய்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அவனை குறித்து பேசி இந்த நாட்கள் என்ன செய்வார்கள், கொலை செய்கிறார்கள். 2வது வெறிகள், களியாட்டங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னா, இன்றைக்கு அநேக களியாட்டுகள்ல போய் இதுன்னுவாங்க. எப்படின்னு சொல்லி சொன்னா பாருங்க, ஒரு வேறு அதாவது நாட்களே கிறிஸ்தவர்கள் அல்லாத இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவர் அறியாத அதாவது அவ்விசுவாசிகள் மத்தியிலே ஒரு கொண்டாட்டம் இது நடக்குமா இருந்தால் அந்த இடத்திலே போய் முதலிடத்திலே இந்த நாட்களை இருந்து இந்த நாட்களை என்ன செய்வார்கள், அங்கே அவர் சொல்லுவார்கள், பிரதர் நான் அந்த இடத்துல எதற்காக போனேன் என்று சொல்லி சொன்னால் அந்த ஜனங்களை கர்த்தருக்காக அந்த நாட்களை நான் ஆதாயப்படுத்தும்படியாக போனேன் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் அப்படி அல்ல இந்த நாட்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏனென்றால் இன்றைக்கு அநேகருடைய காரியத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஒரு சிலர் இந்த நாட்களில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர் தான் இந்த நாட்களில் என்ன செய்தார், தான் போய் விபச்சார ஜனங்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன் என்று சொல்லி போட்டு இந்த நாட்களிலே போயிருந்தார். ஆனால் அவர் அந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இந்த நாட்களில் அவருடைய காலங்களாக இந்த நாட்கள் இருந்தது. அதாவது அநேக ஆண்டுகளாக அந்த ரட்சிப்பின் அனுபவமோ அந்த காரியங்களோ ஒன்றும் இல்லாதபடி இந்த நாட்களிலே ஒரு சொற்ப ஆண்டுகளாக இருந்தது. அந்த இடத்திலே போகிற வழியிலே அவரோடு சேர்ந்து ஜெபிக்கிற நண்பர்கள் சொன்னார்கள், இங்கே வா, நீ இந்த இடத்துக்கு போகாதே இந்த நாட்களிலே, இரண்டால் நீ இன்னும் பெலப்படவில்லை, நீ அப்படி இருந்தால் அந்த நாட்களை போகாதுன்னு சொன்னால், இல்லை சுவிசேஷம் சொல்லி முடிக்க வேண்டுமே, அப்படியான இந்த நாட்களை அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே தன்னுடைய இஷ்டத்தின்படி ஒரு ஜெபம் இல்லாதபடி ஒரு தீர்மானம் எடுக்காதபடி இந்த நாட்களே போறார். இது ஒரு இமோஷன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் கடைசியாக என்ன நடந்ததுன்னு சொன்னால் அவர் அதே அந்த விபச்சாரத்துக்குள்ளே அந்த ஜனங்களுக்கு சத்தியம் சொல்ல வலிக்கிட்டு அந்த விபச்சாரத்துக்குள்ளே போய் இந்த நாட்களே விழுந்து விட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஏன் நான் சொல்லுகிறேன் சொல்லி சொன்னால் இது இப்படிப்பட்டவர்களை தான் குறித்து இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. என்னவென்றால் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், நீங்க 20வது வசனத்தை வாசிப்பீர்களா இருந்தால் 19 இருந்து இந்த நாட்களை பாருங்கள், அவர் வாசிப்பீர்கள் என்றால், மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருந்தன, அவைகள் விபச்சாரம், பேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். இது சொல்லிவிட்டு தான் இந்த நாட்கள் சொல்லுகிறார், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள். அப்ப இவை இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் எப்படி இருப்பார்களாம், அவர்கள் அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இதைத்தான் இந்த இடத்திலே பாருங்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் உலக பிரகாரமான கிறிஸ்தவர்கள் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப அடுத்ததாக இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, ஆவியின் கனியை உடையவர்கள் எப்படி இருப்பார்களாம், சந்தோஷம் அவர்களுக்குள்ளே இருக்கும், சமாதானம் அவர்களுக்குள்ளே இருக்கும், அங்கே அன்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும்,
நீடிய பொறுமை இருக்கும், தயவு இருக்கும், நற்குணம் இருக்கும், விசுவாசம் இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, சாந்தம், இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் அங்கே ஒன்றுமே இல்லை. அப்ப கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே இந்த நாட்களை அறைந்திருக்கிறார்கள் சொல்லி பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு நாங்கள் இச்சித்து கொண்டிருப்போமா இருந்தால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை என்பதைத்தான் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ரொம்ப கவனமாக இந்த நாட்களை இருக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறோம், இன்றைக்கு பாருங்க, எதை கண்டாலும் மாசுதான். இன்றைக்கு நான் அநேகரை அந்த நாட்களை பார்த்திருக்கிறேன். வேறு இடங்களில் இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக இந்த இடத்துல வருவார்கள். ஆனால் போயிட்டு பார்க்குற வேளையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், அங்கே அவர்கள் இந்த ஊழியத்தை முடித்து திரும்பி தங்களுடைய தேசத்துக்கு போகிற வேளையிலே எல்லா இடங்களும் கூட்டிக் கொண்டு போனால் அந்த கடையில் பார்க்குற வேளையிலே எதை கொடுத்தாலும் இந்த நாட்களில் பாதாளம் விழுங்குறது போல விழுங்குவார்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒன்றும் அங்கே தள்ளுபடி இல்லை. ஷர்ட்டு 10 ஷர்ட்டுன்னா 10 ஷர்ட்டையும் வேண்டுங்கன்னுவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ரேடியோன்னு சொன்னால் 5 ரேடியோ வேண்டுங்க, மணிக்கூடா 5 மணிக்கூட வேண்டுங்க. அப்போ இன்னிடத்துல இருக்குது, அது தேவையில்லை, வேண்டாம் பிரதர், வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற நோக்கம் இல்லை. ஆனால் அவர்கள் இந்த நாட்களே எல்லாவற்றையும் தாராள காரியம். அப்போ அவர்கள் அதனுடைய காரியம் என்ன? அவர்கள் அங்கே இச்சிக்கிறவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, இப்படிப்பட்ட சுபாவங்கள் உள்ளவர்கள் எங்கே என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. பாருங்கள், இதில் சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் இச்சைகளும், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம், அதன் ஆசையையும் இச்சைகளையும் சிலுவையிலே இந்த நாட்களை அடைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நாங்கள் ஆவியினாலே பிழைத்திருக்கிறோமோ இல்லையோ என்பதை இந்த நாட்களே நாங்கள் நிர்ணயிக்க வேண்டும். அருமை பிள்ளைகளே, ஏனென்றால் இன்றைக்கு பாருங்கள், அநேகருக்கு இந்த நாட்களில் தெரியாது நாங்கள் ஆவியாலே நடத்தப்படுகிறோமோ அல்லது மாமிசத்திலே நடத்தப்படுகிறோமோ என்று சொல்லி. இன்றைக்கு நல்லா ஜெபிக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், எல்லாம் செய்யலாம் கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வார்த்தைகளை எடுத்து இந்த நாட்களே பேசலாம். ஆனால் இந்த நாட்களே அந்த காரியம் இந்த நாட்களே அவனுடைய கிரிகளையும் இந்த நாட்களே இருக்கு. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் நேற்று நாட்களிலே சொல்லியிருந்தேன். அவர் அங்கே ஜெபம் பண்ணி போட்டு 40 நாள் உபவாசம் இருந்து விட்டு அப்படியே இறங்கி வாரார். அவன் காத்து கொண்டிருக்கிறான். என்னன்னு சொல்லி சொன்னால், சோதனைக்காரன் சொல்லப்படுது, அவனுக்கு பேர் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கு. அவன் அந்த இடத்துல வந்து என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அங்கே நீ தேவனுடைய குமாரனா இருந்தால் அந்த நாட்கள் என்ன செய்யும்? அதை செய்யும், இதை செய்யும். கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடும். அதே வேளையில் இந்த நாட்களை பார்க்கல, இந்த உப்பிரிலே இந்த குதியும். உம்முடைய தூதர்கள் வந்து இந்த நாட்களை சங்கீதம் 91 சொல்லப்பட்டது போல ஏந்தி கொள்வார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறார். அதே வேளையில் என்னை வணங்கும் எல்லா ராஜ்யத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார். பாருங்கள், அப்படியானால் அவனுக்கு இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் காரியம் தெரியும். அவன் அதாவது நாட்களில் ஒரு முட்டாளான ஆள் இல்லை இந்த நாட்களில். ஏனென்றால் அவன் தேவனுடைய சமூகத்திலே இருந்த கேரூப், அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப்பா இந்த நாட்களில் இருந்தார். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் தேவனுடைய சமூகத்திலிருந்து அனுதினமும் அவனை துதித்து கொண்டே இருந்தான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தவன், அவனுக்குள்ளே ஒரு காரியம் வந்துட்டது. என்னத்திற்காக? இவரை, ஆண்டவரை இந்த நாட்களை ஜனங்கள் மகிமைப்படுத்த வேண்டும், துதிக்க வேண்டும். நான் அல்லவா துதிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு அவன் தன்னை இந்த நாட்கள் என்ன செய்தான்? பெருமை உள்ளவனாக இந்த நாட்களை காண்பித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலேதான் அங்கே அவன் தள்ளப்பட்டவனாக இந்த நாட்களை இருந்தான். அதைத்தான் இந்த கலாத்தியர் நிறுவனத்தில் இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். சுபாவங்கள் எப்படி என்றால், நாம் ஆவியினாலே, பாருங்கள் இந்த நாட்களே, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். பாருங்கள், 26வது வசனம் சொல்லுகிறது, வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரே ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். இது 3 முக்கியமான காரியம் கிறிஸ்தவர்களுக்கு. இங்கே பாருங்கள், கிறிஸ்தவர்கள் சொல்லியிருக்கல, முதலாவது வீண் புகழ்ச்சியை தேடாத கிறிஸ்தவன் இருக்கிறானா? பரமேன கத்தோட பிள்ளைகளை, அப்போ ஒரு புகழ்ந்து காரியங்கள் சொன்னோன்னு உடனே பார்க்குற வழியில் இந்த நாட்கள் அவருக்கு மேலே 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 சொல்லி கொண்டு போகும். புகழ்ச்சியை தான் விரும்புவாங்க. அருமையான கத்தோடைய பிள்ளைகளை. 2வதாக இந்த நாட்களை பாருங்கள், ஒருவர் கோபம் மூட்டாது என்று சொல்லி சொன்னார். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒருவருக்கொருவர் பகையாய்த்தான் இந்த நாட்கள் இருக்கிறார்கள். சபையில பார்க்கிற வேளையிலே போதகரும் அதே வேளையில இந்த அதாவது எல்டரும் இந்த நாட்களை கதைக்க மாட்டார். அவர்களுக்குள்ள ஊழிய காரியங்களில் ஏதாவது ஒரு முரண்பாடு இந்த நாட்களே இருக்கும். அதாவது 2 போதகர்கள் இருந்தால் பாஸ்டர் அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்தோம்னா கதைக்க மாட்டார்கள். விசுவாசிகள் கூட இந்த நாட்களை பாருங்கள், ஒரு 15 வருஷம் முந்தி வந்த விசுவாசி புதுசாக வந்த விசுவாசியோடு கதைக்கிறது கொஞ்சம் 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 இதாகத்தான் இருப்பேன். பிரதர், எனக்கு நேரம் இல்லை பிரதர், எனக்கு ஊழிய காரியங்கள் இருக்குன்னு சொல்லி ஏதாவது காரியத்தை சொல்லுவாங்க. அருமையான கத்தோடைய பிள்ளைகள்,
ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அவர் அங்கே தன்னுடைய அறையிலே பாருங்கள், அந்த நாட்களிலே, அதாவது நாட்களில் வஸ்திரத்தை கட்டிக்கொண்டு, இந்த சால்வையை கட்டிக்கொண்டு சீசர்களுடைய பாதங்களை கழுவினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல சொல்லுகிறார் அந்த நாட்களே, ஐயோ ஆண்டவரே என்னுடைய காலை கழுவ வேண்டாம்னு பேதுரு சொல்லுகிறவர்களேன்னு சொல்லுகிறார் அந்த நாட்களே. அப்படியானா நீ எனக்கு பாத்திரம் இல்லை என்று சொல்லி சொல்லுகிற விதமாக இந்த நாட்களே இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக ஆண்டவர் இந்த நாட்களிலே எவ்வளவு உயரமான இடத்திலே, எவ்வளவு மகிமையான இடத்திலே இருந்த கேருபின்கள் சேருபின்கள் சொல்லும் பரிசுத்தர நாமத்தை உடைய தேவனாகிய கர்த்தர் நியாயாதிபதியாக சிங்காசனத்திலே இருந்த அந்த தேவன் இந்த நாட்களை பாருங்கள், அந்த வெள்ளை சிங்காசனத்திலே இருந்தவர் இறங்கி வந்து இந்த பூமியிலே மண்ணாலே உருவாக்கப்பட்ட, தன்னுடைய கரத்தின் கிரியெல்லாம் உருவாக்கப்பட்ட அந்த மனுஷனுடைய பாதங்களை இந்த நாட்களை கழுவுகிறார்னு சொல்லி சொன்னால், அவர் இவ்வளவா இந்த நாட்களே கீழாக இந்த நாட்களில் இறங்கி வந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் பாருங்கள், அவருக்குள்ள பாருங்கள் வீண் புகழ்ச்சி இல்லை, ஆண்டவருக்குள்ளே அவருக்குள்ள இந்த நாட்களில் கோபம் ஊழுகிற காரியம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்குள்ள பொறாமை இல்லை. அப்ப பாருங்கள், அப்படியானால் தன்னை போல் இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. யோவான் புத்தகத்திலே, பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள், அதாவது எப்படி இருக்கணும், நானும் நீர் எப்படியாக இருக்கிறோமோ அதே விதமாக அந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதை இந்த நாட்களில் அவர் வெளிப்படுத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அப்ப அந்த கலாத்தியரின் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே இந்த, அதாவது உலக பிரகாரமாய் நடக்கிற அந்த கிறிஸ்தவர்களை குறித்து இந்த நாட்களிலே தெளிவாக இந்த இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், ரட்சிப்பை முழுமையாக அறியாத புதிதாய் இந்த நாட்களிலே மனம் திரும்பியவர்களை போல இந்த நாட்களை நடித்து கொண்டு தாங்கள் இந்த நாட்களிலே கிருபையில் கொஞ்சம் இந்த நாட்களிலே வளராதவர்களைப் போல் இந்த நாட்களிலே நடந்து கொள்வார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள் 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். என்னோடு கூட இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே அங்கே இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது நமக்கு எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 3ஆம் அதிகாரத்திலே பார்ப்போமா இருந்தால் 1 இருந்து 2 வரை வாசிக்கிறவர்களே, மேலும் சகோதரர்களே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனேயே பேசக்கூடாமல் மாமிசத்துக்குரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. பாருங்க என்ன வசனம் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு 15 வருஷம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறது முக்கியம் அல்ல, 25 வருஷம் இந்த நாட்களை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது முக்கியம் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஆவிக்குரியவனாய் நடக்கிறாயா என்பதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்திலே பவுலடிகள் தெளிவாக சொல்லுகிறார், சகோதரரை, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல், இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும், மாமிசத்துக்குரியவர்கள் என்று எண்ணி கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிட்டது. அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவர் ஆலயத்துக்கு வருகிறார்கள், போகிறார்கள், வேதம் வாசிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், காரியங்கள் எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே வளரவில்லை, குழந்தைகளாக இந்த நாட்களிலே இருக்கிறார்கள் என்பதை தான் இங்கே சொல்லப்படுகிறது. 2வது வசனத்தை பாருங்கள். 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எப்படி என்றால், நீங்கள் பலனில்லாதவர்களாதனால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன், இன்னமும் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், குழந்தை எதை குடிக்கும்? பாலை குடிக்கும். அப்ப அதனால இங்க அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களே நீங்க உங்களுக்கு பலன் இல்லையப்பா, அதனால உங்களுக்கு போஜனத்தை கொடுக்காமல் முதல் என்ன செய்யறோம், அந்த பலன் வாரத்துக்காக பாலை குடிக்கும்படியாக அந்த நாட்களை பவுலடிகள் அந்த நாட்கள் உதாரணமா சொல்லுகிறார். இன்னமும் நீங்க மாமிசத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினால் அப்ப உங்களுக்கு இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பலன் அடையவில்லை, நீங்க மாம்சத்திலே தான் ஐயா இருக்கிறீர்கள், இல்ல உலகத்துக்குரிய காரியத்திலே தான் இருக்கிறீர்கள். அப்படியானால் இந்த நாட்களே அங்க இந்த நாட்களே தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும், நீங்க பால் தான் குடிக்க வேண்டிய கட்டம் ஆக இந்த நாட்களை இருக்கிறன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், 3வது வசனம் சொல்லுகிறது, பொறாமையும் வாக்குவாதமும் அங்கே பாருங்கள் பேதங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. அப்ப மாமிசத்துக்குரிய மனுஷன் எப்படியாக இருப்பான்? மனுஷனுக்குரிய செயலில் தான் இந்த நாட்களை நடப்பான். அவன் ஆவிக்குரிய காரியத்தில் நடக்க மாட்டான், ஆவிக்குரிய காரியத்தை சிந்திக்க மாட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், பேதுருவோடு ஆண்டவர் இந்த நாட்களே பேசுகிறேன். அந்த பேதுரு பாருங்கள், நான் நேற்றைய நாட்களில் சொல்லியிருந்தேன், முதலாவது ஆண்டவர் இடத்திலே சொல்லுகிறார், நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி சொல்லுகிறார்.
அப்ப ஆண்டவர் சொல்றார் இந்த நாட்களை வாப்பா, இது உனக்கு மாம்சம் ரத்தம் வெளிப்படுத்தவில்லை, என்னுடைய பிதாவானவர் இந்த நாட்கள் உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இந்த நாட்களை காரியத்தை சொல்லுகிறேன். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், பேதுரு எங்க இருக்கிறார்? ஹை ரேஞ்சுக்கு போறார், மேல போறார். எப்படி என்று சொல்லி சொன்னால் ஆவிக்குரிய மட்டத்தில் இந்த நாட்களே போகிறார். ஆவியானவரோடு தொடர்புள்ளவராய் இந்த நாட்களிலே அந்த ஆவியானவர் மூலமா இந்த காரியத்தை பேசுகிறார். அப்ப ரெண்டாவது பாருங்கள், அடுத்த நிமிஷம் எப்படி என்று சொன்னால் கீழிறங்கி வந்துட்டார். மாமிசத்துல வந்துட்டு சொல்றார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்க சிலுவைக்கு மரணத்துக்கு போகக்கூடாது ஆண்டவரே, அந்த காரியமெல்லாம் சரி வராத ஆண்டவரே, அதை விட்டுருங்க ஆண்டவர்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னாலும் அந்த மாமிசத்தின் கிரிகள் அவர் வருகிற வேளையிலே அவருக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்த கிரியைகளை, அந்த பிசாசுடைய தந்திரங்களை அவர் சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தான் என்று சொல்லி சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய காரியங்களை நீ இந்த நாட்களில் சிந்தித்துக் கொள் என்று சொல்லி சொல்லப்படும். அப்ப இந்த இடத்துல நாங்கள் எதை பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால் இதுதான் மனுஷனுடைய சுபாவம். அப்ப ஒரு மனுஷன் இந்த நாட்களில் ஆவியிலே இந்த நாட்களில் நடக்கிற மனுஷனா இருந்தால் அவன் என்ன செய்வான்னு சொன்னால் தொடர்ந்தும் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த நாட்களில் நடந்து கொண்டே இந்த நாட்களை போவானே ஒழிய மாமிசத்திலே திடீரென்று இந்த நாட்களில் இறங்கி வர வேண்டிய காரியம் இல்லை. அதாவது ஃபவுண்டேஷன், அத்திவாரம் இந்த நாட்களில் சரியாக ஒரு கிறிஸ்தவன் போடுவானா இருந்தால் அந்த அஸ்திவாரத்தின் மேலே இந்த நாட்களில் கட்டப்படுகிற வழியில் கல்லால், அதாவது நல்ல அஸ்திவாரத்தை போட்டு கல்லால சிமெண்டை போட்டு இந்த நாட்களை கட்டினால் அந்த நாட்களில் அசைக்கப்படாதபடி அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில அவன் இந்த நாட்கள் என்ன செய்வான்? தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருப்பான். மற்றவனை பார்க்க மாட்டான் ஐயா. அவன் இவனுடைய ஊழியத்தை நிப்பாட்டினான சரி, இவனுடைய காரியத்தை நிப்பாட்டினான சரி, இந்த நாட்களே கர்த்தருடைய பிள்ளைகளே அவன் அதை திரும்பி பார்க்க மாட்டான். அவன் நிப்பாட்டு நான் ஓடுற இடத்துக்கு நான் ஓடிக்கொண்டே இருப்பேன் சொல்லி இந்த நாட்களை சொல்லி ஓடிக்கொண்டே இருப்பான். அவன் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான்? ஆண்டோடைய சிலுவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆண்டோடைய காரியத்தை குறித்த நாட்களை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறான். அவன் இந்த உலகத்துக்குரிய காரியத்தை குறித்தோ எள்ளளவும் இந்த நாட்களே சிந்திக்கவில்லை. அவன் அதாவது இந்த நாட்களே கிறிஸ்துவுடைய அன்பை நினைத்து அந்த அன்பிலே நிரப்பப்பட்டு அன்புக்குரியவனாய் இந்த நாட்களில் ஓடிக்கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதைத்தான் இந்த இடத்திலே இந்த நாட்களே பவுலடிகள் தெளிவாக இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப சொல்லுகிறார் இந்த 3ஆம் அதிகாரத்திலே இங்கே பாருங்கள், 1-2 வசனங்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள், பொறாமை இருக்கிறது. 3வது வசனத்திலே பொறாமை, வாக்குவாதங்கள், பேதங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினால் நீங்கள் மாமிசத்துக்குள்ளாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் இந்த நாட்களிலே அதாவது நடக்கிறவர்கள் அல்லவா. ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியினால் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களே அல்லவா. இப்ப பாருங்க, மனுஷனை சார்ந்த ஐயா. இன்றைக்கு பாருங்கள், ஒரு முக்கிய அநேக தவறு சபைகளுக்கு நடக்கிற காரியம். இன்றைக்கு ஒரு கூட்ட ஜனம் என்னன்னா பாஸ்டரை சார்ந்திருப்பாங்க, ஒரு கூட்ட ஜனம் யாரை சார்ந்திருப்பாங்க? அங்க இருக்கிற மூப்பரை சார்ந்திருப்பாங்க. இதன் பவுலும் அப்போலோவை சார்ந்திருக்கிற மாதிரி. அப்ப இது என்ன காரியம்? மாமிசத்துக்குரிய காரியம். இப்ப பாருங்க, சில பேரே பாருங்க, சில காரியங்களை சொல்லுவாங்க, பாஸ்டர் சொன்னாதான் நான் செய்வேன்னு சொல்லி. ஜெபம் பண்ணப்பா என்று சொல்லி சொன்னா பாஸ்டர் சொன்னாதான் நான் ஜெயிப்பேன்னு சொல்லி. அருமையான கதை. அப்ப பாருங்கள், என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால் பாஸ்டர் சொன்னாதான் இவர் செய்வார் என்று சொல்லி சொன்னால் அது சரியான மாமிசத்துக்குரிய காரியம். நீ கிறிஸ்துவை மகிமைப்படுத்த வந்தியா அல்லது நீ பாஸ்டரை மகிமைப்படுத்த வந்தியா? நீ ஆலயத்திலே இருக்கிற உன்னை நடத்துகிற அந்த போதகரை நீ இந்த நாட்களை உயர்த்தும்படியாக வந்தியா அல்லது கிறிஸ்துவை உயர்த்தும்படியாக வந்தியா? இப்ப பவுலடிகள் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இங்க பார்த்தா அந்த நாட்களை இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னால் கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்ற பேச்சு வராது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாஸ்டர் எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்ற விதமாக தான் இன்றைக்கு உங்கள் காரியத்தை பார்ப்பாங்க. இதான் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே நடக்கிற காரியங்கள். ஏனென்றால் அந்த போதகர்கள் ஒரு கூட்ட ஜனங்களை தங்களுடைய வசமாக அந்த நாட்களை இழுத்துக் கொள்வார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உனக்கு அதை தாரேன், இதை தாரேன், அந்த காரியம் செய், இந்த காரியம் செய்யணும்னு சொல்லி. அப்ப அப்படியாக அந்த நாட்களே அப்படி காரியங்களில் செயல்படுகிற வேளையிலே அவர்கள் அங்கே போதகரை சார்ந்திருப்பார். இப்ப பாருங்க, அந்த நாட்களை பாருங்கள், அவன் ஆவியில நடக்கிறானோ ஆவியில் நடக்கிறதை அதை குறித்து அவர் பார்க்க மாட்டார். யாரு பார்க்க மாட்டார்? போதவர் பார்க்க மாட்டார். அவனுக்கு உடனே என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால் ஒரு ஊழியத்தை கொடுத்துருவார். அப்ப அவனுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது என்பதை சற்று கூட இந்த நாட்களை அறிந்து கொள்வதில்லை. அவன் சரியான பிராடா இருப்பான். அவன் ஏமாத்து செய்கிறவனாய், மற்றவர்களுக்கு அதாவது குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை உருவாக்குறவனாய், இப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களை செய்து கொண்டிருக்கிற மனுஷனாக இருக்கிற வழியிலே அவரை கூப்பிட்டு இந்த நாட்களை பாருங்கள், இவர் 4 சனங்களுக்கு முன்னாலே ஒரு பாசிங் பிரேயர்லேயே வந்து கூப்பிட்டு ஜெபம் பண்ணி இந்த ஊழியத்தை இந்த பிரதர் செய்வார்னு சொல்லி இந்த நாட்களே சொல்லிவிட்டு அப்போ அதுக்குள்ளே அவரோடு புலங்குகிறவருக்கு அந்த அவருடைய சூழ்நிலைகள் அவருடைய காரியங்கள் எல்லாம் தெரியும். அதனால இந்த நாட்களை அவர்கள் என்ன செய்வார்கள்? போய் இவனையா அந்த நாட்களை எப்படி செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த நாட்களே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு இந்த நாட்களை வருகிறதே இங்கே காணக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அவனுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் இல்லாமல் இருக்கும். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப அதைத்தான் இன்றைக்கு இந்த இடத்திலே பவுலடிகள் இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறார்.
அப்படி என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், இங்கே பவுலை சேர்ந்தவர்களும் அப்பல்லோவை சேர்ந்தவரும் என்று சொல்லுகிறபடியினால் வேதம் தெளிவாக அவர் சொல்லுகிறார் நாட்களே, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா. பவுல் யார் ஐயா, அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவருக்கு அருளின அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரன் தானே என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அப்ப பவுலடிகளை இந்த நாட்களில் தேவன் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அழைத்து தன்னுடைய ஊழியத்தை அவர் சொல்லுகிறார், இந்த பட்டணத்தில் எனக்கு ஜனங்கள் இருக்கு, இவர்களை இவன் மூலமாகத்தான் காரியத்தை செய்யலாம். அப்படியான சூழ்நிலைக்கு இந்த நாட்களை தள்ளப்படுகிற வேளையிலே பவுலடிகள் என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அங்கே அவனுக்கு அடிக்கப்பட்ட அருளின்படியே அந்த நாட்களிலே அங்கே அவர் சாதாரண ஊழியக்காரனா இருந்து ஊழியத்தை செய்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. வருமான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இதைத்தான் அறிந்திருக்கவன். அப்ப அப்படியானால் இந்த நாட்களை அவரே சொல்லுகிறார், நீங்கள் பவுலை சேர்ந்தவர்கள் அப்பல்லோவை சேர்ந்தவர்கள் நீங்கள் சொல்லுகிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? மாமிசத்துக்குரியவர்கள். ஒருவரே சார்ந்த இந்த நாட்களில் ஊழியம் செய்யாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தை அப்படியாக சொல்லுகிறது. உலக பிரகாரமான ஊழியம் அப்படிப்பட்ட காரியத்திலே தான் இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு உலக பிரகாரமான ஊழியம் இந்த நாட்களிலே இப்படியாக இருக்கிறவர்களிலே அந்த சபையிலே இருக்கிறவர்கள் எப்படி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு பாருங்கள், அவர்கள் அங்கே யாரை சார்ந்திருக்கிறார்கள்? தேவனை சார்ந்தில்லை. இன்றைக்கு அவருடைய அந்த சகோதரனுக்காக அந்த நாட்களை பாருங்கள், சிலுவையில் அறையப்பட்டது அவருடைய போதகரா அல்லது ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவா? யார் ரத்தம் சிந்தினார்கள்? இன்னைக்கு அவங்க தங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி காரியங்கள் செய்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தவுடனே என்ன செய்வாங்க? அந்த சகோதரனை இந்த நாட்களை நடுத்தூரில் விட்டுருவாங்க. அவன் அதுக்கு பிறகு எப்படி இருப்பான்னு சொன்னால், முன்னிருந்த நிலை விட மோசமான நிலைமையில பின்மாற்றமாக இந்த நாட்களை போயிருப்பான். அருமையான, ஏனென்று சொன்னால் குறிப்பிட்ட காலம் அவனிடத்திலே என்ன இருக்கிறது என்பதை அறிந்த இந்த நாட்களிலே தங்களுக்கு ஏற்றபடி விதமாக சாதகமாக இந்த நாட்களை நடத்துவார்கள். அதாவது ஒரு நேரங்கள் வருகிற வேளையிலே தள்ளி விடுவார்கள். அப்ப பாருங்கள், இந்த நாட்களிலே நான் நட்டேன், அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இதுதான் இந்த கிறிஸ்தவ ஊழியத்தில் இருக்கிற காரியம். இங்க வேதம் சொல்லுகிறது, நான் நட்டேன் என்றால் இப்ப பவுல் நடுகிறார். அங்கே இந்த நாட்களை உதாரணமாக இந்த நாட்களை பாருங்கள், அதாவது அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினார், தேவனை விட. அப்ப பாருங்கள், அதாவது விதைக்கிறவனால் நீர்ப்பாய்ச்சிறவனால் மேல வேதம் சொல்லுகிறது, நடுகிறவனாலும் அல்ல, நீர்ப்பாய்ச்சிறவனாலும் அல்ல, விளையச் செய்கிற கர்த்தராலே ஆகும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை இந்த நாட்களில் செய்கிற வேளையிலே அவன் மூலமாய் அங்கே ஒரு காரியம் இல்லை. இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆத்தும ஆதாயம் செய்கிற காரியத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே எப்படியாக இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு நாங்கள் அந்த ஆத்தும ஆதாயம் செய்கிற வேளையிலே பாருங்கள், ஆத்தும ஆதாயம் செய்கிறோம், நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த ஆத்தும ஆதாயம் செய்கிற வேளையிலே பாருங்கள், அந்த அதனுடைய பலனை அந்த ஆத்தும ஆதாயம் செய்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே நாங்கள் தனியே செய்கிறதல்ல, 2 பேர் 3 பேராய் சென்று இந்த நாட்களை கர்த்தருடைய நாமத்தை குறித்து ஆத்தும ஆதாயம் செய்கிறோம். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், ஒருவன் போய் என்ன செய்கிறான்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். இன்னொருவன் என்ன செய்யறான்னு சொன்னா, அதுல 2 நாட்கள் அந்த வாழ ஜனங்களுக்கு ஜெபிக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து பிரசங்கித்து ஜெபம் பண்ணி எல்லாம் முடிக்கிறோம். அதுல எங்களுக்கு ஒன்றும் இந்த நாட்களை பங்கில்லை. ஏனென்றால் அந்த ஜெபித்த அவ்வளவு ஜனங்களுக்குள்ளேயே ரட்சிக்கிறது தேவனாலே தான் ஆகுமே ஒழிய நம்மாலே ஒன்றும் இல்லை. நான் தான் சத்தியத்தை சொல்லி அவர் ரட்சிக்கப்பட்டார்னு சொல்லி சொல்ற அளவுக்கு இல்லை. அது சரியான தவறான காரியம். நான் கை வைத்து ஜெபித்து இந்த நாட்களை அவர் சுகப்பட்டார் என்று சொல்லி சொன்னால், அப்படின்னா என்னுடைய கையில் உள்ள பலத்தின் நிமித்தம் தான். இன்றைக்கு 5 அப்பங்களும் 2 மீன் துண்டுகளை அங்கே இந்த நாட்களை வேதத்திலே பாருங்கள், அங்கே ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாட்களை கொண்டு வந்து இந்த நாட்களை கொடுத்தான் ஒரு சிறு பையன் என்று சொல்லி பார்க்கிறோம். நேற்றைய நாட்களை சொல்லி இருந்தேன். ஆனால் அவன் அந்த இடத்திலே பாருங்கள், அவன் சொல்லி பெருசா சொல்லி இருக்கலாம். பாருங்க, இந்த நாட்கள் இந்த ஜனங்கள் எல்லாம் பசியோட வந்தது, நான் தானப்பா அந்த 5 பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் கொடுத்தேன். இந்த நாட்கள் யாருடைய கையில கொடுத்தேன்? ஆண்டோடைய கையில கொடுத்தேன். இந்த நாட்களை அவர் ஆசீர்வதித்தார்னு சொல்லி, அல்ல சீதருடைய கையிலே கொடுத்தேன்னு அவர்கள் அங்கே ஆண்டோடத்திலே கொடுத்து ஆசீர்வதித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பையனுடைய காரியம் அங்கே பேசப்படவில்லை. அவட சிறுவன் கையிலே இருந்த 5 அப்பங்களும் 2 மீன் துண்டுகளும் ஆண்டோடைய கரத்திலே போகிறது. அதாவது அப்போஸ்தலர் மூலமாய் போகிறது. ஆண்டவர் அதை எடுத்து நாட்கள் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். பிரச்சனை முடிகிறது. இதுதான் ஆண்டவருடைய காரியம். முடிஞ்சது கத்துரு. அப்ப அவனுடைய பெயர் அங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு காரியம் இருக்கிறது என்னவென்றால், அவன் கொடுத்த அந்த அதாவது கொடுத்த அதாவது பரிபூர்ணமாய் கொடுத்த அந்த அப்பத்தின் நிமித்தம், அந்த மீன்கள் நிமித்தம் அங்கே இருந்த ஜனங்கள் இந்த நாட்கள், அந்த 5000 பேருடைய பசிகள் இந்த நாட்களை தீர்க்கப்பட்டதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே,
அப்ப இதைத்தான் அங்கே பார்க்க வேண்டுமே ஒழிய அவன் அதிலே வந்து எந்த இடத்திலும் சம்பந்தப்படவில்லை. அவனுடைய கையிலிருந்து பரிமாறப்பட்டது. ஆனால் இந்த நாட்களிலே கர்த்தர் அதை ஆசீர்வதித்து கொடுத்தார். அதே மாதிரி தான் இன்றைக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறோம், சத்தியத்தை அறிவிக்கிறோம். ஆனால் ரட்சிக்கிறவர் கர்த்தர் என்பதை தான் இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். ஒரு மனுஷனும் ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியாது. ஒரு மனுஷனுக்கு இந்த நாட்களிலே அதாவது அவனை பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போக முடியாத அருமையான கர்த்தருடைய. ஏனென்றால் இந்த ரட்சிப்பை குறித்து கூட நீங்கள் வேதத்திலே பார்க்கிற வேளையிலே அது ஒரு இலகுவான காரியம் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். ஏனென்றால் பாருங்கள் அன்பு பிள்ளைகளே, அதாவது முடிவு பரியந்த நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்றால் ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு அனுதினமும் இந்த நாட்களில் என்ன செய்யப்படுகிறது சொல்லி சொன்னால் அது அங்கே புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அனுதினம் இந்த நாட்களை ரினிவலாக இந்த நாட்களை கொண்டிருக்கிறது அருமையான கர்த்தருடைய. அதுதான் அந்த முடிவு பரியந்தம் என்ன நிலைப்பாட்டில் வருகிறதோ அப்பொழுதுதான் அந்த ரட்சிப்பு அந்த இடத்துல அவனுக்கு பரிபூர்ணப்படும் அருமையான அன்பு பிள்ளைகள். ஏனென்றால் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டான், நல்லது அருமையான அன்பு பிள்ளைகளே. ஞானஸ்தானம் எடுத்துட்டான், நல்லது. ஆலயத்துக்கு வாரான், நல்லது. 1 வருஷம் பாரான், 2 வருஷம் பாரான், 3 வருஷம் பாரான், 4ஆம் வருஷம் ஆளை காணையில் வேலைகள் காரியங்கள் அது அப்படின்னு சொல்லி நைட் ஷிப் அது அப்படின்னு சொல்லி நின்றுவாங்க. அப்படின்னா அவனோட ரட்சிப்பு பரிபூர்ணப்படுமா? இல்லை. அதுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், என்னதான் காற்று அடித்தாலும் அல்லது இந்த நாட்களில் என்னதான் புயல் அடித்தாலும் அந்த அந்த இடத்திலே நிற்கிறவன் தான் இந்த நாட்களை என்ன செய்கிறான்? ஒரு பரிபூர்ண ரட்சிப்பை இந்த நாட்களை அவன் பின்பற்றுகிறான். அதை இந்த நாட்களை அங்கே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறான் முடிவிலே சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பவுலடிகள் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள். நாசமோ மோசமோ எது வந்தாலும் கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க முடியாது. அருமையான வார்த்தை இந்த நாட்கள். இன்றைக்கு நாசமோ மோசமோ பட்டயமோ எது வந்தாலும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மோசமான காரியம், நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே ஏதாவது ஒரு காரியம் வருமா இருந்தால் கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு நாங்கள் என்ன செய்வோம்? அவர் பிரிக்க மாட்டார், நாங்களே பிரிந்து போயிடுவோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, கவனமாக அந்த வார்த்தையை பாருங்கள். அப்ப இதைத்தான் நாங்கள் கவனிக்க வேண்டும். அப்ப இப்படியாக அந்த நாட்களில் வாழ்ந்தவர் தான் பவுலடிகள். ஆதாரமாக அந்த நாட்களை அவர் சொல்லி இந்த நாட்களில் நமக்கு அந்த காரியத்தை சொல்லி முடித்து போயிருக்கிறதை அங்கே இந்த நாட்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்ப பாருங்கள், இந்த நாட்கள் இந்த பகுதியிலே பார்க்கிற வேளையிலே இந்த கொரிந்தியர் 1 கொரிந்தியர் நாங்கள் பார்த்த பகுதியிலே பாருங்கள், இந்த அதிகாரத்திலே பாருங்கள், 3ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே இப்படியாக அந்த நாட்களை சொல்லப்படுகிறது. பொறாமை வாக்குவாதங்கள் சொல்லிவிட்டு அங்கே சொல்லுகிறார். அங்கே பவுலடிகள் இந்த நாட்களிலே உதாரணத்தை இந்த நாட்களில் சொல்லுகிறார். நான் நட்டேன், அப்பொழுது நீர் பாய்ச்சினால் தேவனை விளையச் செய்தார், அப்படியானால் கர்த்தராலே எல்லாம் ஆகும். அப்படி இருக்க நடுகிறவனால் ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சுகிறவனால் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சுகிறவனும், ரொம்ப கவனமாக கேளுங்க இந்த வார்த்தை, 8வது வசனம். மேலும் நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சுகிறவனும், யாரு? நடுகிறவன், 2வதாக நீர்ப்பாய்ச்சுகிறவன் ஒன்றாயிருக்கிறார்கள், அவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நடுகிறவனுக்கு தேவன் ஒரு கூலியை கொடுக்கிறார், நீர்ப்பாய்ச்சுறவனுக்கு ஒரு கூலியை கொடுக்கிறார். இதான் இந்த நாட்களில் வேதத்திலே ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது திராட்சை தோட்டத்திலே வேலைக்கு வந்தவர்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், காலையில வந்தவர்களுக்கும் அதுக்கு பின்பாக இந்த நாட்களில் 1 மணி நேரம் கழித்து வந்தவர்களுக்கும் இந்த நாட்கள் அந்த கூலி கொடுக்கிற இடத்துல வந்து பாருங்கள், அங்கே அவர்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு வருகிறது. இவர்கள் முந்தி வந்தார்கள், பிந்தி வந்தார்கள். ஏன்னா அவர்களுக்கு இதை கொடுக்குறீர்கள், இவ்வளவு டாலர் கொடுக்குறீங்க, இவ்வளவு பணம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேள்வி எடுத்தினார்கள். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே அந்த எஜமான் சொல்லுகிறார், நான் உனக்கு இவ்வளவு காசு தருவேன் என்று சொன்னதுக்கு நீ சம்மதிச்சு தானே வந்த நீ என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய, அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படியானால் இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், மேலும் நடுகிறவனாய் இருந்தாலும் சரி, நீர்ப்பாய்ச்சுகிறவனாய் இருந்தாலும் சரி, அவர்கள் இங்கு நாங்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஒன்றாக இருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், நான் நட்டுக்கொள்றேன், நீ நீர்ப்பாய்ச்சி, 2 பேர், அல்லது நீ நட்டுக்கொள், நான் நீர்ப்பாய்ச்சுகிறேன். இதில் ஒரு மரத்தின் காரியத்தை குறிக்கிறது. அப்ப இப்படியான சூழ்நிலை இருக்கிற வகையிலே அங்கே என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னார், கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, அவன் தன் வேலைக்கு தக்கதான கூலியை பெறும்படியாக தேவன் அந்த கிருபையை செய்கிறார். அருமையான கர்த்தர். ஆனா பாருங்கள், இங்க பாருங்கள், பவுலடிகள் தெளிவாக இந்த கொரிந்தியருக்கு எழுதி வைத்திருக்கிறார், நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். அதைத்தான் சொல்லப்படுகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் தேவனுடைய உடன் வேலைக்காரர்களாக இருக்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய பண்ணையாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அதே வேளையிலே தேவனுடைய மாளிகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சொல்லப்படுகிறது, இனக்களிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே
புத்தியுள்ள சிற்பாசிரிகளைப் போல அஸ்திபாரம் போட்டேன். இதுதான் வேதத்திலே முக்கியமான காரியம். தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கிருபையை அளித்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கிருபை அல்ல. அதைத்தான் நீங்க பார்க்க வேண்டும். ஆண்டோட கிருபை ஐயா இருக்கு ஐயா. அவர் நீடிய சாந்தமும் கிருபையும் இரக்கம் உள்ளது. மோசேக்கு அவர் அளித்த கிருபை வேறை, ஆபிரகாமுக்கு அவர் அளித்த கிருபை வேறை, யாக்கோவுக்கு அவர் அளித்த கிருபை வேறை, ஏனோக்குக்கு அவர் அளித்த கிருபை வேறை, எலியாவுக்கு அவர் அளித்த கிருபை வேறை. அதே வேளையிலே பாருங்கள், நோவாவுக்கு அளித்த கிருபை இந்த நாட்களே வேறு. வேற சொல்லுகிறது பாருங்க, நோவா ஆதிகாமத்தில் எடுத்து பாருங்கள். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே என்ன கிடைத்ததாம்? கிருபை கிடைத்ததாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். அப்படியானால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் அளித்திருக்கிற கிருபை வேறு. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அந்த நாட்களிலே பாருங்கள், அவர்கள் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் அல்ல என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டிலே வருகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, யோவான் 1 அதிகாரத்தில் எடுத்து பாருங்க, அன்றியும் அவரை ஏற்றுக்கொண்டு பெறும் அவ்வளவு பெரும் அவருடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள் சொல்லி அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட நாங்கள் பெற்றோர் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார் என்னவென்றால் நண்பன் என்று சொல்லி சொன்னார். ஆனால் இன்றைக்கு என்னையும் உங்களையும் பார்த்து என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னால் மணவாட்டி என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நண்பனுக்கும் ஒரு மணவாட்டிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, இதை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப எப்படியான கிருபை இருக்குன்னு சொல்லி சொன்னால், நண்பன் என்று சொல்லேக்களை இந்த நாட்களே ரகசியங்களை மறைக்க மாட்டார், காரியங்களை செய்வார். ஆனா மணவாட்டி என்று சொல்லுகிற வேளையிலே தேவனுடைய அந்த மிக மீதியான கிருபையினாலே எல்லா காரியங்களையும் இந்த நாட்களே உடனுக்குடனே பேசுகிறவர்களாய் இந்த நாட்களே இருப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த வேத பகுதியில் இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இந்த பாருங்கள், பவுலடிகள் சொல்லுகிறார், எனக்களிக்கப்பட்ட தேவ கிருபையின் படியே புத்தியுள்ள சிற்பாசிரிகளைப் போல அஸ்திபாரம் போட்டேன். அப்ப தேவன் அவனவனுக்கு அளித்த கிருபையின்படி அவன் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அஸ்திவாரத்தை போட வேண்டும், ஃபவுண்டேஷன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் உங்களுக்கு என்ன கிருபை அளித்திருக்கிறாரோ அந்த கிருபையின்படி நீங்கள் அஸ்திவாரத்தை போடுங்க. வேற ஒன்று நீங்க அவனுடைய காரியத்தை பார்க்காதீங்க. அவன் கையை வச்சா அவன் விழுகிறான், இவன் அவன் கோட்டை எறிஞ்சா அவன் விழுகிறான், அவன் அப்படி செய்கிறான், இது இப்படி செய்கிறான்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறதல்ல. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவன் நமக்கு அளித்திருக்கிற கிருபையை இந்த நாட்களை பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, நமக்கு தேவன் இந்த நாட்களை, ஒருவனுக்கு இந்த நாட்களை தேவன் பாடுறதுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார், ஒருவனுக்கு இந்த நாட்களை ஜெபிக்கிறதுக்கு இந்த நாட்களை வல்ல கொடுத்திருக்கிறார், ஒருவனுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு வல்லமையா கொடுக்கிறார், ஒருவனுக்கு இந்த நாட்களை பாருங்கள், அதாவது ஜனங்கள், அதாவது பிரச்சனையா இருக்கிற ஜனங்களுக்கு சமாதானத்தை பேசும்படியாக அந்த நாட்களை தேவன் கிருபை அளித்திருக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய கிருபை. அப்ப கர்த்தருடைய கிருபையை நாங்கள் முதலாவது பாருங்கள், பவுலடிகள் சொல்லுகிற காரியம், அந்த அவர் கொடுத்த அந்த கிருபையின் நிமித்தம் அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் புத்தியுள்ள சிற்பாசிகளைப் போல அஸ்திவாரத்தை போடுகிறார். ஏனென்றால் வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேலே இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அஸ்திவாரத்தின் மேலே ஒரு யாராவது வந்து கட்டுகிற வேளையிலே என்ன விதமாக அந்த நாட்களை கட்டுகிறார்கள் என்பதை பார்க்க முடியும். ஏனென்றால் போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அப்ப கிறிஸ்து இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தான் ஒரு ஃபவுண்டேஷன் இந்த உலகத்துக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், 2025 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் இந்த நாட்களில் என்ன செய்தார்? கல்வாரியில் அந்த அஸ்திவாரத்தை போட்டார். அந்த அதாவது ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷன் மேலே இந்த நாட்களை வேறு ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. அது தேவன் போட்ட காரியம். என்னவென்றால் அந்த அஸ்திவாரத்தின் மேலே தான் இன்றைக்கு அவருடைய சீசர்கள் இந்த நாட்களை என்ன செய்கிறார்? கட்டினார்கள். என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுரு, நீ கற்பாறையா இருக்கிற, நீ கேபாவா இருக்கிற, நீ நாணலா இருக்கிற, அப்ப உன்னை கொண்டு அந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லி. அப்படியானால் பாருங்கள், அங்கே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், அதாவது நாட்களை பாருங்கள், அவர்கள் செய்யாத ஒரு காரியத்தை இந்த நாட்களை என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களே வந்து அந்த இடத்திலே பாருங்கள் ஒரு வைராக்கியமாய் நின்று இந்த நாட்களை பாருங்கள் அங்கே எருசலேமுக்கு புறம்பாய் அந்த அத்திவாரத்தை போட்டார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதிலே தான் சீசர்கள் என்ன செய்தார்கள்?
கட்டினார்கள் அந்த அத்திவாரத்தின் மேலே அவருடைய ஆலயத்தை. அதாவது நாட்களை அவருடைய அத்திவாரத்தின் மேலே கட்டப்பட்டவர்களாக இந்த நாட்களை இருக்கிறார்கள். அப்ப அதற்கு பின்பாக வருகிற ஒவ்வொரு ஊழியர்களும் இந்த நாட்களை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த அத்திவாரத்தின் மேலே இந்த நாட்களை கட்டிக்கொண்டே இந்த நாட்களே வருகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அத்திவாரம் கட்டப்பட்டு வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே ஒரு மாளிகையா எழும்புகிற வேளையிலே தேவன் அந்த இடத்திலே வருவார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இதைத்தான் பாருங்கள், ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன் வெள்ளி வெளியேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளினால் கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை இந்த நாட்களே விளங்கப்படும். ஏனென்றால் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது அக்னியை பரிசோதிக்கும். அக்னி பரிசோதிக்கும் என்று சொல்லி இந்த நாட்களே போடப்படுது. இன்றைக்கு பாருங்கள், அநேகர் தேவனுடைய காரியத்தை செய்கிறார்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள், அத்திவாரத்தை போடுகிறார்கள். ஆனால் அவர்கள் மாயமாலத்தினாலே ஆலயத்தை செய்கிறார்களோ, தங்களுடைய வருமானத்துக்காக அந்த நாட்களில் அந்த ஊழியத்தை செய்கிறார்களோ, அல்ல தங்களுடைய குடும்பத்தை இந்த நாட்களிலே பாருங்கள் இந்த நாட்களிலே மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த காரியத்தை செய்கிறார்களோ, இந்த காரியம் எப்பொழுது என்றால் கடைசி நாட்களிலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அக்னியினாலே சோதிக்கப்படுகிற வேளையிலே ஆண்டவர் மேலே இந்த நாட்களில் அது கட்டப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய ராட்சியத்துக்காக நாங்கள் போட்டிருக்கிற அந்த அத்திவாரம் இந்த நாட்களிலே செயல்படும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், அநேகர் இன்றைக்கு பாருங்கள் ஆண்டவரை அறிந்து ஆண்டவர் ஊழியர் செய்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அவங்க எங்க நிற்கிறாங்க எங்க போயிட்டாங்கன்னு தெரியாது. ஏன் அதை நான் சொல்லுகிறேன் சொல்லி சொன்னால், அவர்கள் இந்த நாட்களிலே ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து அவன் செய்கிற ஒரு சிறிய ஜெபமா இருக்கலாம், அல்லது ஒரு சிறிய வேதம் வாசிக்கிறதா இருக்கலாம், அல்லது சிறிய பாட்டு பாடல இருக்கலாம் இந்த நாட்களிலே. ஆனால் அவன் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வருவானா இருந்தால் அவன் தேவனை விட்டு பின்மாற்றமாய் போக மாட்டான். தொடர்ந்து அந்த கர்த்தருடைய ஊழியத்தை அந்த நாட்களிலே செய்து கொண்டிருப்பான். எப்படிப்பட்ட மழை வந்தால், எப்படிப்பட்ட புயல் வந்தால், எப்படிப்பட்ட தடைகள் வந்தால், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தால் இந்த நாட்களிலே அவன் அந்த காரியத்தை இந்த நாட்களிலே செய்ய அந்த நாட்களிலே தேவன் அவனுக்கு கிருபை கொடுப்பார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் இந்த வார்த்தையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அவனவனுடைய வேலைப்பாடு இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது, அங்கே வெளியாகும் நாளிலே அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது அங்கே என்ன செய்யுமாம்? பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். இப்ப பாருங்கள், கர்த்தருக்கு நாங்கள் ஊழியத்தை செய்கிறோம், கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களில் என்ன செய்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு நாங்கள் அங்கே என்ன செய்கிறோம்? சுவிசேஷத்தை சொல்லுகிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபம் பண்ணுகிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், சில காரியங்களை செய்கிறோம், கர்த்தருடைய காரியம். ஆனாலும் அங்கே அதில் சொல்லப்படுகிற காரியம் என்னன்னு சொன்னால், ஆண்டவருக்காக நாங்கள் ஒரு அர்ப்பணித்த ஒரு காரியத்தை செய்கிற வழியிலே அதைத்தான் இங்கே 14வது வசனம் சொல்லுகிறது, அது மேல் ஒருவன் கட்டினதும் நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். கர்த்தருடைய ஊழியத்தை நிலைத்து செய்கிறவன் அங்கே என்ன செய்வான்? ஆண்டவர் அவனுக்கு கூலி கொடுப்பார்னு சொல்லி நாட்கள் சொல்லப்படுகிறது. கூலி என்று சொன்னா என்ன? ரிவார்ட். இப்ப பவுலடிகள் சொல்லுகிறார் இந்த நாட்கள் என்னவென்று சொல்லி சொன்னால், நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த நாட்களிலே இப்படிப்பட்ட இந்த காரியத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே பவுலடிகள் சொல்லுகிறார், எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த கிரீடத்தை நான் என்ன செய்தேன்? பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார். ஆனால் அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது, அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்திருந்தால் அவன் கூலியை பெறுவான். பவுலடிகள் என்ன செய்கிறார்? அந்த கூலியை பெறுவார். அந்த விசுவாசம் அவருக்குள்ளே இருக்கிறது. ஏனென்றால் நான் சரியாக அந்த நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்துக்காக காரியத்தை செயல்பட்டேன், என்னே ஏற்படுத்தேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களை பாருங்கள், இந்த பவுலடிகள் வேதத்திலே பாருங்கள் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. ஆனால் அவர் சொல்லுகிறார் அந்த நாட்களை பாருங்கள், அவரே அநேக வாசைகளை ஜனங்கள் பேசுகிற விதமாக அந்த நாட்களை கேட்டார்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. ஆனாலும் பாருங்கள், இந்த நாட்களிலே அவர் தன்னை குறித்து நான் தானப்பா போனேன் என்று சொல்லவில்லை. ஒரு மனுஷனை அறிவேன், அவர் இந்த நாட்களில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே எதை குறிக்கிறது சொன்னால், பெருமை இல்லாதபடி இந்த நாட்களில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். அப்ப அதனாலதான் அவர் தைரியமா சொல்லுகிறார், எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை நான் ஓடி முடித்தேன், எனக்குரிய அந்த பரிசை நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இதுதான் சரியாக அந்த அத்திவாரத்தின் மேல் அங்கே கட்டப்பட்ட காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறது. அப்ப பாருங்கள், அதைத்தான் சொல்லப்படுகிறது, அதன் மேல் ஒருவன் கட்டி நிலைத்தால் தான் அவன் அந்த கூலியை பெறுவான ஒழிய, இன்றைக்கு கத்தாவே கத்தாவே இந்த நாட்களில் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை திறந்தினோம்,
உம்முடைய நாமத்தினாலே அதை செய்தவன் சொன்னான். ஆண்டவரை சொல்லுகிறார் எப்படி என்று சொன்னான், உன்னை நான் அறியேன், நீ யாருக்கு போய் ஊழியம் செய்தியோ அங்கேயே போகிறன்னு சொல்லி. ஏன்னா என்னை பாருங்க, ஒரு பிசாசை திரட்டி விட்டு இந்த நாட்கள் என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சுன்னா அங்கே நோட்டீஸ் அடிச்சு விட்டுருவாங்க அடுத்த முறை. என்னென்னு கேட்டால் அங்கே பிசாசுகள் பில்லி சுனி கட்டுக்கள் இந்த நாட்களில் திறத்து பெரிய ஊழியர் பரம் பெற்ற ஊழியர்னு சொல்லி இந்த நாட்களில் போட்டு இந்த நாட்களில் செய்வாங்க. இதுதான் இவங்க செய்கிற தவறு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சிறிய கிருபையை தேவன் கொடுத்தால் அதை மிகைமைப்படுத்தி தங்களுடைய பேரை இந்த நாட்களில் அங்கே என்ன செய்வார்கள், முன்னுக்கு கொண்டு வந்த நாட்களில் அங்கே ரெண்டே பாருங்கள், அநேகருடைய பாருங்கள் எழும்பி இருக்கிறாங்க. நாங்கள் பரலோகத்துக்கு போனோம், ஆண்டவரோடு இந்த நாட்களில் இருந்தோம், ஆண்டவரோடு பேசினோம், ஆண்டவர் அதை சொன்னார் இதை சொன்னார்னு சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிற அநேகர் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் அப்படியாக சொல்லுகிறதா? வேதம் சொல்லுகிறது பரலோகத்திலே இருந்து இறங்கினவரும் பரலோகத்துக்கு ஏறினவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்படியானால் நீ எப்படி போனாய்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பவுலடிகள் செய்த ஊழியத்தை இந்த நாட்களை நீ செய்தியா? முதலாவது இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். சும்மா அந்த நாட்களை நாங்கள் எதையும் இந்த நாட்களை சொல்லக்கூடியதாக இருக்கு. இப்ப பாருங்கள், அதிலே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் அதுவும் அக்னியினால் அல்ல, அக்னியில் அகப்பட்டு தப்புனது போல் இந்த நாட்களில் இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுடைய வாசமா இருக்கிற என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது என்று நீங்களே ஆலயம் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லி இந்த நாட்களில் இந்த காரியத்தை முடிக்கிறதே அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், அதை சொல்லுகிறார் இந்த நாட்களில் எப்படி என்று சொன்னால், ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவான் சொல்லி அங்கு சொல்ல. அப்படி இதை குறிக்கிறது என்றால் இன்றைக்கு பெருமையை குறிக்க இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இன்றைக்கு எப்படியாக இருக்குன்னு சொன்னால், உலக பிரகாரமான அங்கே கிறிஸ்தவர்களாய் இந்த நாட்களில் இருந்து செயல்படுகிறதைத்தான் கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களே கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதரனே சகோதரியே, இப்போ பாருங்கள், இந்த நாட்களே இங்கே சொல்லப்படுகிற காரியம் சபையிலே காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை குறித்து இந்த நாட்களே, அதாவது இந்த நாட்களை பாருங்கள், விபச்சாரங்களாக இருந்தாலும் ஏதாவது காரியங்கள் இந்த நாட்களில் இருந்தாலும் அலட்சியமாய் இருந்து இந்த நாட்களில் அதை சகித்து கொண்டவர்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதாவது எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே 5வது அதிகாரத்திலே பாருங்கள், கொரிந்தியரின் புத்தகம் 5வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளே சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம், அருமையான அன்பு பிள்ளைகளே, காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இந்த நாட்களே இருமாப்படைந்திருக்கிறீர்கள். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவினாலே உங்களோடு கூட இருக்கிறவனாய் இங்கே இப்படி செய்தவனை கூட இந்த நாட்களிலே இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுவதை பார்க்கணும். இந்த பகுதியில் தொடர்ந்து வாசிக்கிற வழியிலே பாருங்கள், அப்படியே இந்த நாட்களிலே அங்கே நான் 5வது வசனத்தை வாசிக்கின்றேன். அப்படிப்பட்ட அவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாமிசத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை இந்த நாட்களிலே சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பு சொல்லுகிறேன் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பவுலடிகள் இந்த நாட்களை என்ன செய்கிறார்? தேவனுக்கு பிரியமில்லாதபடி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவர்கள் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை இந்த நாட்களிலே சாத்தானுடைய கையிலே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்படியாக இந்த நாட்களை சொல்லிவிட்டு சில காரியங்களை இந்த நாட்களை சொல்லுகிறார். இது புளித்தமா பிசைந்தமா இந்த காரியங்களை சொல்லிவிட்டு இந்த நாட்களே கடைசியாக இந்த நாட்களை சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் வாசிக்கிறேன் இந்த 13வது வசனம் சொல்லப்படுகிறது பாருங்கள். இங்கே புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவன் தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு என்ன செய்யுங்கள்? தள்ளி போடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என்ன காரியமா? உள்ளே இருக்கிறவர்களுக்கு குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நம்முடைய சரீரத்தை குறித்து இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், ஒரு மனுஷன் பாவம் செய்யல, அந்த பாவம் எப்படிப்பட்ட பாவம் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். சரீரத்தினாலே செய்கிற பாவம் இருக்கிறது, ஆவியிலே ஆத்மாவிலே தன்னுடைய ஆத்மாவை இந்த நாட்களை அழித்து இந்த நாட்களை செயல்படுத்துகிற பாவமும் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்,
அப்ப சரீரத்தின் காரியங்கள் இந்த நாட்களில் கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று இப்படியாக சொல்லி அப்படியே போகிற வேளையிலே பாருங்கள், சரீரத்தினாலே விபச்சாரம் செய்கிற காரியங்கள், இதுகளெல்லாம் இந்த நாட்களில் சரீரத்தோடு அடங்கக்கூடிய காரியங்கள். ஆனா இருதயத்தினாலே நினைக்கிற காரியங்கள் எப்படி என்று சொன்னால், இந்த இருதயத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இருதயம் திருக்குள்ள இருதயம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. எரேமியா புத்தகத்திலே 14வது அதிகாரத்திலே வாசிச்சு பாருங்கள், இந்த நாட்கள் 9வது வசனத்திலே. அப்ப இந்த திருக்குள்ள இருதயம் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே அந்த இருதயத்தை எடுத்து விட்டு நவமான இருதயத்தை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் என்று சொல்லி சொன்னால், அந்த நவமான இருதயம் ஒரு மனுஷனுக்குள்ளே வருகிற வேளையிலே தான் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகள், நான் ரொம்ப கவனமாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அப்ப நவமான இருதயம் ஒரு மனுஷனுக்குள்ளே வருமா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அப்பொழுதுதான் அவருடைய உள்ளான மனுஷன் பரிசுத்தப்படும். அப்ப உள்ளான மனுஷன் பரிசுத்தப்படுத்துகிற வேளையிலே வெளியான சரீரம், புறம்பா இருக்கிற சரீரம் இந்த நாட்களை என்ன செய்யும் சொன்னால், பாவத்தை விட்டு இந்த நாட்களை என்ன செய்யும், அங்கே இந்த நாட்களை விலகி அங்கே அந்த பரிசுத்துக்குள்ளே இந்த நாட்களை தன்னை நடத்துகிறதாக இந்த நாட்களை இருக்கும் என கர்த்தருடைய பிள்ளைகள். இப்போ உள்ளான மனுஷன் சரியா இருந்தால் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறது நிப்பாட்ட மாட்டோம். உள்ளான மனுஷன் சரியா இருந்தால் தேவனுக்கு பிரியமாய் நடப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உள்ளான மனுஷன் சரியா இருந்தால் அந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரை விட்டு இந்த நாட்களிலே விலகாதபடி இந்த நாட்களிலே நாங்கள் என்ன செய்வோம், இன்னுமாய் அவரோடு இந்த நாட்களிலே ஐக்கியப்பட்டு கொண்டு இந்த நாட்களை இருப்போம் என்பதைத்தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு பாருங்கள், உள்ளான மனுஷனை நாங்கள் அங்கே இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் இந்த நாட்களிலே சரியாக சீராக இந்த நாட்களிலே அதை பரிசுத்தப்படுத்துகிற வேளையிலே புறம்பே இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அந்த பரிசுத்தத்தின் பிரதிபலனை இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 6வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே இங்கே சொல்லப்படுகிறது, வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் இந்த நாட்களில் அழிய பண்ணுவார். என்னத்தை அழிய பண்ணுவார்? போஜனத்தையும் அழிய பண்ணுவார், சரீரத்தையும் அழிய பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சரீரமோ வேசித்தனத்துக்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். அப்ப இதுல ரொம்ப கவனமா இருக்கவர். இப்ப சரீரம் ஆண்டவர் இந்த நாட்களிலே யாருடைய சாயலாக உருவாக்கப்பட்டார் என்பதை தான் நாங்க பார்க்க வேண்டும். இப்ப ஆதியாகமத்தில் சொல்லப்படுகிறது, அங்கே நாங்கள் நம்முடைய சாயலாக மனுஷனை உருவாக்குவோம். அப்படி என்று சொல்லி சொன்னால், ஆண்டவருடைய சாயல் பிதாவினுடைய சாயலாகவும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய சாயலாகவும், ஆனாலும் அதற்குள்ளே இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் ஊதப்பட்டு திருத்துவ தேவனாய் ஒரு மனுஷனுடைய ஒவ்வொரு மனுஷனுடைய சரீரத்துக்குள்ளேயும் வாசம் செய்கிறார். அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம், இந்த சரீரம் இந்த நாட்களிலே யாருக்குரியதுன்னு சொல்லி சொன்னால் அது தேவனுக்குரியது. ஐயா, சரீரம் மனுஷனுக்குரியதல்ல. இன்னைக்கு ரொம்ப கவனமா இருங்க. இன்னைக்கு பாருங்கள், வேசித்தனம் செய்வதற்கு சரீரம் அல்ல. ஏனென்றால் அவர் தன்னுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட சரீரம் இந்த நாட்களில் என்ன செய்யப்பட வேண்டும், இந்த நாட்கள் இந்த சரீரம் மகிமையின், அதாவது மகிமையின் பிரசன்னத்தினால் இந்த நாட்களை நிறைந்து கொள்ள வேண்டும். இந்த சரீரம் ஆலயம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்ப அதைத்தான் இங்க உள்ளான மனுஷன் இன்றைக்கு பரிசுத்தப்பட்டு கொண்டு வருகிற வேளையிலேயே அந்த உள்ளான மனுஷனுடைய காரியங்களை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அப்படியாக சீராக வருகிற வேளையிலே அங்கே வெளியிலே இருக்கிற அந்த சரீரம் இந்த நாட்களை என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னார், எல்லா பாவ இச்சைகளுக்கு விட்டு விலகியோடு இந்த நாட்களில் யோசேப்பை போல் இந்த நாட்களில் அங்கே அங்கே செயல்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. யோசேப்பை பாருங்க, இச்சைக்கு விலகி ஓடின. அது என்ன இச்சை? சரீரத்தின் இச்சை. போத்திபாருடைய மனைவியார் என்ன செய்தார்? அவர் யோசேப்பை இச்சை கிழித்தார். என்ன? சரீர பாவத்துக்காண்டி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் இந்த நாட்களிலே அந்த சரீரத்திலே கூட இந்த நாட்களில் ஒரு களங்கம் வரக்கூடாது, அந்த சரீரத்திலே கூட இந்த நாட்களிலே எந்த விதமான ஒரு அடையாளமும் வரக்கூடாது என்பதற்காக யோசேப்பு கட்டியிருந்த துணியை கூட இந்த நாட்களை விட்டு இந்த நாட்களை என்ன செய்தார்? ஓடி இந்த நாட்களை தன்னை காத்து கொண்டான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், தேவன் கர்த்தரை இந்த நாட்களை எழுப்பினார், நம்மையும் தமது வல்லமையினாலே இந்த நாட்களை எழுப்புவார் என்பதை குறித்து இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலே இந்த நாட்களை இந்த 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், இந்த சரீரத்தை குறித்து, அதாவது எப்படி என்றால், வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவம் சரீரத்துக்கு புறம்பா இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாக இந்த நாட்களில் பாவம் செய்கிறார். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களிலே தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே ஆலயமாக இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர் என்றும் இந்த நாட்களை அறியீர்களா? கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலே உங்கள் ஆவினாலும் தேவனை என்ன செய்யுங்கள்?
மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளை. இப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் தேவனுடைய வார்த்தையோ அல்லது அவருடைய அப்போஸ்தலரையோ இந்த நாட்களிலே முழு கருத்தோடும் இந்த நாட்களிலே ஏற்றுக்கொள்ளவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை யாரு? இந்த உலக பிரகாரமான ஜனங்கள். இந்த நாட்களில் பாருங்கள், அற்பமான இந்த நாட்களில் வழக்குகளுக்கு அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றனர். ஆனால் பாருங்கள், பால் உறவுகள் போன்ற ஒழுக்கக்கேடானவைகளுக்கும் மற்ற அந்த பயங்கரமான பாவ செயல்களுக்கும் கிறிஸ்துவின் ரட்சிப்பிலே இருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுலடிகள் இந்த நாட்களில் கருத்தை இந்த நாட்களில் கவனமாக இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் அற்பமான காரியத்துக்கு என்ன செய்கிறார்களாம்? அவர்கள் இந்த நாட்களில் அங்கே வழக்குகளுக்கு நீதிமன்றத்துக்கு செல்லுகிறார்கள் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இதைத்தான் பவுலடிகள் இந்த இடத்திலே முழுமையாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். அப்போ அதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே பாருங்கள், இந்த அதாவது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னார். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற காரியம், இந்த இடத்திலே சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், புருஷன் இஸ்திரியிலே இருந்து தோன்றினவன் அல்ல, இஸ்திரியே புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் இஸ்திரிக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, இஸ்திரியே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு ஜனங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தின் நிமித்தம் தேவனை இந்த நாட்களிலே என்ன செய்கிறார்கள்? அவர்கள் இந்த நாட்களிலே நிந்திக்கிறார்கள், மறுதளிக்கிறார்கள் சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் உலக பிரகாரமான கிறிஸ்தவர்களாய் இந்த நாட்களில் இருக்கிறார்களே ஒழிய தேவனுக்கு பிரியமான கிறிஸ்தவர்களாக இந்த நாட்களில் இல்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களிலே உலக பிரகாரமான கிறிஸ்தவர்கள் அங்கே அவருடைய நிலைமையும் பாவமும் போராட்டம் என்ற தலைப்பில் இந்த நாட்களில் பேசும்படியாக தேவன் தந்த கிருபைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை பேசும்படியாக நீங்கள் அடியனுக்கு கொடுத்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்ல இடத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 இந்த நாட்களை பலன் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தைகள், இருபுறமும் கருக்குள்ள பட்டயமான வார்த்தைகள், ஆன்மாவையும் ஆத்மாவையும் கணுக்களை முடுருவ வார்த்தைகளாக இருக்கிறபடி ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளும் ஆண்டவர் வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளும் ஆண்டவரை அடியேன் உட்பட இந்த நாட்களை ஆண்டவர் உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்பு கொடுக்கணையா. எங்களுடைய சிந்தனைகள், நினைவுகள், எண்ணங்களை இந்த நாட்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்து நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவர்களையும் ஆசீர்வதிப்பாராக, மறுவரை கேட்கிறவர்களையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், பெற்றுக்கிட்டோம் என்ற விசுவாசத்தோடு கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபையையும் ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளை பிரசங்க விடத்தில் நிற்கிற பொழுதும் கர்த்தருடைய கரம் தானே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வார இறுதி நாட்களிலும் குடும்பத்தாரோடு சந்தோஷமாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் ஐயா. God bless you. ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். God bless you. ஆமென். God bless you. ஆமென்.